புரியல. அதான் அதாவது இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் மூணார் போனோம். ஸ்கூட்டி அவர் போனோம்ல, அவர் கூட 70 தான் போனோம். ஆனால் போர் அடிக்கல. இப்போ 100 போனால் போர் அடிக்குது. இந்த படத்தில் வர்ற மாதிரி ரெண்டுத்துலேயும் வந்து 2-2ன்னு எழுதி வச்சிடாதா? கொடைக்கானல், வால்பாறை ரெண்டுத்தில் என்ன முடியாதுன்னு பார்ப்போம். பசங்களை கூப்பிட்டு எடுக்க விடுவோமா? நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நீங்கள் தான் எங்களோட ரூட்டை சூஸ் பண்ண போகிறீங்க. வாங்க, சீட்டு குளிக்க போட்டிருக்கோம். வால்பாறையா கொடைக்கானல் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுங்க. நல்ல சீட்டா. என்னது வால்பாறைப்பா, போயிடலாமா? சரி, ஓகே. ஓகேவா? போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிடா, லொக்கேஷன் போட்டுக்கிறேன்டா. டைல்ஸ் போட்டிருக்காங்க. பாய் எடுத்துருந்தா படுத்து பாயை எடுத்து படுத்துருக்கலாம். சூடாக இருக்குங்க. போன சொல்லுங்க. மசாலா போண்டாவா? காலையிலேயே மசாலாவா? எனக்கு மசாலா கொடுப்பதும். அந்த இது ஓரங்கிட்டு இறங்குமா? அந்த இடத்த பார்க்கறதுக்கு வின்னர் படம் அதேதான். அதுதான் அது. வின்னர் படத்துல வடிவேலு வருவான்ல, அந்த வாழ்க்கையில சில அடிகள் விழத்தான் செய்யணும். அதை நான் சொல்லலாம்னா நிப்பாட்டினேன். அந்த இதுதான். அது கிட்ட போக முடியுமான்னு பார்ப்போமா? அந்த இரு, நான் காமிக்கிறேன் பாரு மறுபடியும். பாரு, அங்கதான் அந்த இது இருக்குல்ல, அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க பார்த்தியா? அங்கே தான். அதில் நடந்துக்கிட்டே தான் வந்து அந்த சீன் வரும். புரியல. சக்தி வேணான்னு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாரு. ஓகே, அங்கே உள்ளே இறங்கிடலாமா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. சிங்கம் களத்தில் இறங்கிடுச்சு. நேராக போய் ஆற்றுல இறங்குறோம். சும்மா ஜமாயிக்கிறோம். வேற லெவல் போ. இங்கே வா வா, ஃப்ரண்ட்டில் வா. ஆமாப்பா, சூரியவம்சா. தேவயானிட்ட பேசுவானே. நீ வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம அப்படி ஓட்டுற மாதிரி தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா.
அது பேகு எங்கள் பேர் வாழைப்பழம் எடுத்து வாழைப்பழம் இருக்குது, அது கூட சாப்பிடாம போகுது. ஃபோன்லாம் இருக்குடா, பிடிங்கிட்டு போய்ட்டுண்டா. இங்கே இதை விட்டு நவரக்கூடாது. நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், படுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் பாரு. இல்லைடா உனக்கு தெரியல, மற்றவங்கள பார்க்கும்போது தெரியல, நம்மளும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அது உனக்கு பழகிடுச்சு போயிட்டு ஹில்ஸில். அவன் போகிறான் பாரு. ஏன்னா நீ அதை நினைக்கவே இல்லை, இப்போ அதை நினைக்கிற. ஃப்ரண்ட்டில் நவுத்து. வீடியோ எடுக்க சொல்லு. வீடியோ திரும்பி வருவியா? வர மாட்டில்ல? நம்பர் பண்ணுறாங்க 2500 சொல்கிறாரு. நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு. 2500? 2 ரூம் சேர்த்து. ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம், கிளாஸ் வச்சு, பேக் சைடு கிளாஸ் வச்சு வியூவோட. இன்னொன்று வந்து சிங்கிள் பெட்ரூம் மாதிரி. 2500னா நம்பரே வேணாம், நாங்கள் மேலேயே போய் பார்க்கலாம். 2 ரூபா அவர் கொடுத்துருவாரு, அதுக்கு தான் சொன்னாங்க. இல்லை 15 தான் எங்களோட பட்ஜெட்டு. சரி அப்போ ஓகே. நான் ஆல்ரெடி வந்து தங்கியிருக்கோம், அதுக்காக தான். சார் அவங்க சொன்னது நம்மகிட்ட ரூம்ஸ் இல்லை, அவர் நீங்கள் கேட்டீங்க, நான் கேட்டேன். சரி தேங்க்ஸ், நான் கேட்டு பார்க்குறேன். ரூம்ஸ் இருக்கா? புரியல. ஒரே ரூமில் 4 பேரா? எவ்வளோ வரும் அது? ஒரு ரூமில் 4 பேர் இருக்கா, அதுவே 2K வா? சரி வா, அந்த இதுக்கு போவோம். அதே யூட்டர்ன் பண்ண ஜாலியா. ரைட்டு எங்கே போகிறா? The next day. Oh shit. குரங்கு பாரு, சிங்கவால் குரங்கு.
அப்படியே பிடிச்சிக்க எந்திரிச்சு போட்ட போகிறேன். இது எங்கே போகுது ரூட்டு? லெஃப்ட்டு. எந்திரிச்சு நின்றா. தாரிக் ஏண்டா ஹார்ன் அடிச்சா நிப்பாட்ட முடியடா? அட பாவி எவ்வளோ ஹார்ன் அடித்தேன். அங்கே ஃபால்ஸ் இருக்குது பார்த்தியா இல்லையா ரைட் சைடில்? பார்க்கல. வண்டி இறங்க முடியாதுடா சார், அப்படி தான் வச்சுருக்காங்க. வண்டி இறங்க முடியாதாடா? இறங்கிக்கம்மா நீ இப்போ. வண்டி இறக்க முடியாது. அட்டை இருக்கும் பார்த்துக்கோங்க, அட்டை இருக்கும். என்னடா அசால்ட்டாக போயிட்டா? என்னது? பேக் தொங்க சொல்லவே இல்லை. இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல? வாவ். யானை நடமாடும் இடம். என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கை வலி எடுத்துரும். இப்படியா? எப்படி பண்ணாலுமே அந்த கை வலி எடுக்கும். ஏன்னா நம்ம வெயிட்டோட பேலன்ஸை நம்ம கையில் கொடுக்குறோம்ல, அதனால. ஆக்சுவலி இந்த வண்டி இந்த மாதிரி கார்னரிங் பண்ணுறதுக்கு தான் சூப்பராக இருக்கும். இது டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான்டா, ஒன்றும் ஆகாதுடா. அதுவும் டயர் நம்ம டயரை விட இது நல்லா இந்த டயரு. என்னாச்சு இங்கே டிராஃபிக்காக இருக்குது? வண்டி சாஞ்சிருச்சுமா. அதான் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. ஓ, லாரி வச்சுருக்குறாங்களா? ஒரு நிமிஷம் இறங்கிக்க, நீ இறங்கிக்க. எப்படி லெஃப்டில் இறங்கிச்சு?
வேற என்னோட தான் ஏய் இல்லை நினச்சி பாரு, இந்த சட்டை இல்லாமல் இதாக இருந்துச்சுன்னா எங்கே போய் பள்ளத்தில் தான் போய் விழுந்துருக்கோம். இப்போவுமே சாயத்து நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆமாம், ஆனால் அதில் என்ன தெரியுமா, லோடு அந்த பக்கத்தில் இருக்கும். ரெஸ்கியூ டீம் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க. மேலே இது ரெஸ்கியூ டீம் ஃபயருக்கு கூப்பிட்டா வந்துடுவாங்க. அவங்க டோ பண்ணி ஈஸியாக எடுத்துருவாங்க. இதை வந்துட்டாங்க பாரு, போலீஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ம என்ன போலாமா? சுசுகி யார் கால ஐயோ வேற பயமா இருக்கு, போக முடியாது நம்ம. எனக்கு அட்டை ஏறுற மாதிரியே இருக்குதுப்பா எல்லா இடமும். பனி 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 செம்மையா இருக்குல்ல. எங்க எங்க ஏதாவது ஒரு லொகேஷன் பார்த்து நிப்பாட்டு. இங்கே நல்லா தான் இருக்கு. இறங்கி இந்த ஃபாகில் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? என்ன நின்ட்டாங்க எல்லாம். என்ன ரோடுறா இது, என்ன ரோடுறா இது, வேற லெவலில் இருக்கு. அப்படியே அல்வா வச்சுக்கு கையில் கொடுத்த மாதிரி இருக்கு. சீரியஸாக ஒர்த்துடா அந்த ரோடு. அதாவது நல்லா யோசிச்சியா, நம்ம சென்னை டு திருச்சி ஹைவே கூட இவ்வளோ சேஃப்டி கிடையாதுங்க பாரு. யாரும் குறுக்க வர முடியாது, ஊருக்குள்ளே போக முடியாது, ஒரு ஆள் கூட வர முடியாது. வண்டி ஓட்டுறவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வரலாம். நம்ம பாரு 41 கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்தில் இது பண்ணியிருக்கோம், 1 ஹவர் காமிச்சிது. நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோம், 14 கிலோமீட்டர் தான் இருக்கு இன்னும். டைம் கணக்கா இல்லை? ஃபுட் கோர்ட் இருக்கானே உள்ள? ஃபைனலி கோயம்புத்தூர் லூலு. எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கு. பைக் பார்க்கிங் எங்க? நான் பைக் பார்க்கிங் எங்க? T1 T2